வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய வருடத்திலும் கூட, தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனா, இந்த காலை வேளையில நான் நமக்காக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய ஆவியில ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன வந்ததுன்னா, நாம் அமர்ந்திருக்க முடியாதபடி பல எண்ணங்கள் நம்முடைய மனதுல ஒவ்வொருவருடைய மனதிலயும் அது தோன்றிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் ரெஸ்ட்ல இருக்கணும், நான் அமைதலா இருக்கணும், அவர் சமூகத்தை நோக்கி காத்திருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஆனா, என்னுடைய எண்ணங்கள்ல வருகிற போராட்டங்களை என்னால் தடுக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றத நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் அவர் ஒரு வாக்குத்தத்தத்த நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அவர் ஒரு காரியத்த நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், அதை அவரே செய்து முடிப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட்ல எவ்வளவோ விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஆ மனிதர்கள் பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், சூழ்நிலைகளா இருக்கட்டும், எதெல்லாம் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க விடாதபடி தடை செய்கிறதோ, அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நம் தகப்பன் நமக்காக மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாராம். இன்றைக்கு நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், எந்த சூழ்நிலையும் நம்மை பார்த்து தான் அது பயந்து ஓடணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தருணங்கள் நமக்கு எதிராய் அ எழும்பி இருந்தா கூட, நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா, ஒன்று கூட உங்களை மேற்கொண்டிருக்காது. எல்லாவற்றிலும் நீங்க ஜெயம் பெற்றிருப்பீர்கள். எந்த இடத்துலலாம் ஒருவேளை ரொம்ப விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போய் இருந்தோமோ, அந்த இடத்துல வேணா அவன் ஜெயித்தத போல சில காரியங்கள நமக்கு காண்பித்திருப்பான். ஆனா, நீங்க ஒண்ண நல்லா யோசித்து பார்ப்பீங்கன்னா, க தே வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம பட்சத்துல அவர் இருக்கிறார் என்றால், நமக்கு விரோதமாய் எதுவும் நிற்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. இந்த மனிதர்களுடைய சூழ்ச்சிகளோ, மனிதர்களுடைய ஆலோசனைகளோ எல்லாமே அது அபத்தமாகி போகும் என்பதில் சந்தேகமில்ல. அப்ப இந்த காலை வேளையில நம்ம ஒண்ண நல்லா புரியணும். அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதற்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, நம் வாழ்க்கையின் நமக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு இந்த உலகத்தையே படைத்தவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால், நமக்கு எதிராய் எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? இன்னைக்கு அத நீங்க மனதார உணர்வீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் எழும்பின வார்த்தைகள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் தேவனிடத்தில, தேவ சமூகத்தில அமர்ந்திருக்க விடாதபடி உங்க மைண்ட்ல தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாகி போகும் என்பதில் சந்தேகமில்ல. ஏன்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நம்ம எப்ப அவர பெரிதாய் தேவனாய் பார்க்க முடியும்னா, நம்ம அமைதலாய் இருக்கும் பொழுதுதான். நீங்க உங்க வாழ்க்கையின் தருணங்கள ஒண்ணொண்ணா நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா, எத்தனை சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். 1 இல்ல, 2 இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை பலவீனங்கள், எத்தனை மரண படுக்கைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிராய் மனிதர்கள் நமக்கு எதிராய் எழும்பின சூழ்நிலைகள்.
எல்லாவற்றிலும் நின்று தேவன் நமக்கு அவர் வெற்றியை ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை நம்ம அவரை சரியா அறியாத நாட்களிலேயே தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றியை தந்திருப்பார் என்றால், இன்றைக்கு நாம் அவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமக்கு அவர் எப்படி ஜெயத்தை தராமல் இருப்பார்? எந்த சூழ்நிலை நம்மை மூழ்கடிக்க முடியும்? ஒன்றும் நம்மை ஜெயிக்க முடியாது என்பதை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு ஆழமாய் நம் இருதயத்திலே பதிக்க விரும்புகிறார். ஏன்னா, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் அவராலே பிறந்திருக்கிறோம் என்பதுதான் நிஜமான சத்தியம், உண்மை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரா? அவரால் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. அப்போ நம்ம இன்றைக்கு அவரிடத்துல சேர்ந்திருக்கிறோம்னா அவர் உண்டு. இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம மனதுல தோன்றுகிற எண்ணம், பிசாசு விதைக்கிற எண்ணம், இந்த முதலாம் ஆதாமின் மூலம் நமக்கு வருகிற எண்ணம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருத்தர் உன் கூட இருந்தார்னா உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் அவர் இந்த சூழ்நிலைய பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? ஏன் அவர் உனக்கு பதில் செய்யல? ஏன் இன்னும் அமைதலா இருக்கிறாரு? எத்தனையோ வருஷமா நீ காத்து கொண்டு இருக்கிறியே! இன்னும் உனக்கு பதில் வரலையே! இப்படியெல்லாம் உங்க இருதயத்துல சில காரியங்கள் எழும்புகிறது அப்படின்னா, நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். அது முதல் ஆதாமில் இருந்து நமக்குள்ளே எழும்புகிற சத்தம். இந்த முதலாம் ஆதாம் எப்படி ஒரு செப்பரேஷன ஃபீல் பண்றானோ, அந்த செப்பரேஷன தான் இன்றைக்கு அவன் நமக்குள்ளேயும் கொண்டு வந்து, நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் அவன் வகை தேடுகிறான். அவன் சுற்றித் திரிகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நாள் கூட நம்மை விட்டு விலகவும் இல்லையாம், நம்மை கைவிடுவதும் இல்லையாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் நம்முடனே கூட இருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராய் நிற்கிற சூழ்நிலைகளோ எந்த எந்த காரியங்களோ நமக்கு பெரிதாய் தெரியாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். மை லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர். அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்றால், நம்ம எதற்கும் என்ன செய்ய தேவையில்லையா? பயப்பட தேவையில்லையாம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்ய போறான்? இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் என்னை என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, பவுலினுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, எல்லா பக்கமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தியத நிமித்தம் அவனுக்கு எல்லா பக்கமும் அங்கே எதிர்ப்புகள் எழும்பினதை நம்ம பார்க்கிறோம். அங்க அங்க ஒ சிறையிருப்புல அங்கே இருந்து அங்க அந்த ரோமாபுரிக்கு அவன கொண்டு போகும்போது, அங்கே பயங்கரமான கப்பல் சேதம் நடந்தது. எல்லாம் எதிரா இருக்குது. ஆனா கூட ஜீவனை தேவன் பாதுகாத்தத நம்ம பார்க்கிறோம். அந்த கப்பல் பிரயாணத்திற்கு தப்பி அவங்க எங்க வர்றாங்க? அந்த மெலித்தா தீவுல வந்து விழுறாங்க. அங்கேயும் ஒரு பாம்பு, பயங்கரமான விஷப்பாம்பு அவன கடிக்கிறத பார்க்கிறோம். ஆனா கூட அந்த விஷம் அவனுடைய சரீரத்தில் ஏற ஏற ஏ ஏ ஏற விடாதபடி தேவன் அவனுடைய சரீரத்தையும் பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அங்கே பவுல் தேவன் தன்னோடு கூட ஒன்றாக கலந்திருந்ததை அவர் உணர்ந்திருந்தார். இன்னைக்கு நமக்கு இந்த உணர்வுகள் இல்லாததுனால தான் தேவன் நம்மோடு கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். நம் உயிரில் அவர் கலந்திருக்கிறார். நம் சுவாசத்தில் அவர் கலந்திருக்கிறார்.
இன்றைக்கு தேவனோடு நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்ம அவரோடு இருக்கிறோம்னா, நம்ம அவரோடு கூட ஒரே ஆவியாய் நம்முடைய ஜீவனும், அவருடைய ஜீவனும் ஒன்றாக கலந்திருக்கிறதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு நம்மையும் அவரையும் எதுவும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம எண்ணங்கள்ல நம்ம பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாத இடங்கள் எதெல்லாம் இருக்குதோ, அந்த இடத்துல தான் நம்ம செப்பரேஷன ஃபீல் பண்ணுவோம். தேவன் நம்மள விட்டு தூரமா போயிட்டாரு. தேவன் என் ஜெபத்த கேட்கல. ஒருவேளை தாமதமான பதில் கிடைக்கிறதற்கு சில காரியங்கள் தாமதமா இருக்கலாம். அதற்காக அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்பது ஒரு நாளும் நிஜம் கிடையாது, சத்தியம் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். அவர் நம்முடைய ஜீவனோடு கூட அவருடைய ஜீவன் ஒன்றாய் கலந்திருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கு நம்ம கூட கலந்திருக்கிறார். இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது தான் அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க முடியும். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் தேவன்னு நம்ம அறிந்து கொள்ளலன்னா நம் வாழ்க்கையில் அவரை நாம் பெரிதாக பார்க்க முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக அவர் நம்ம வாழ்க்கையில விளங்க அவர் தன்னுடைய செய்கைகளின் நிமித்தம் நம் வாழ்க்கையில் அவர் விளங்க செய்ய வேண்டும் என்றால் நம்ம அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறதற்கு நம்ம மைண்ட்ல ஓடுகிற எல்லா விதமான ஆங்ஸைட்டிஸ், டிப்ரெஷன், ஃபியர், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்பா கிட்ட நம்ம இன்றைக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஆவியில தேவன் வைத்த வார்த்தை இதுதான். நிறைய பேருக்குள்ள அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு பல வகையான எண்ணங்களிலே போராட்டங்கள். அதுலயும் குறிப்பா நான் சொல்லணும்னா, மனிதர்கள் நிமித்தம், மனிதர்களுடைய வார்த்தைகள் நிமித்தம், மனிதர்களுடைய செயல்கள் நிமித்தம் பல பேர் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை தான் உங்களுக்காக அவர் தருகிறதை நான் பார்க்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 6. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அடுத்த வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இராமல் இன்னைக்கு நமக்கு பல வேளைகள்ல அசதி வருது, டயர்ட்னஸ் வருது. காரணம் என்ன அப்படின்னா, தாமதங்கள் இல்ல சூழ்நிலைகள், இது எல்லாம் நமக்கு அசதியை கொண்டு வருகிறது. இந்த அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், இந்த விசுவாசமும் இந்த நீடிய பொறுமையும் நமக்கு உண்டாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த விசுவாசமும் இந்த நீடிய பொறுமையும் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம இருதயம் ஒரு படபடப்புக்குள்ள, இந்த விசுவாசமும் இருக்காது, இந்த நீடிய பொறுமையும் இருக்காது. இது இல்லாததுனால நாமே நம்முடைய காரியங்களை செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு நாமே தேவனாகி சில காரியங்களை நாமாக முடிவெடுத்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அது மிகப்பெரிய ஒரு தோல்வியில நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நம்ம அசதியாயிராமல் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறேன்.
அப்போ அவர் நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு சகாயராய் இருக்கிறார் என்றால், எந்த விதத்திலும், எந்த காரியத்தை குறித்தோ நாம் கவலைப்பட வேண்டியதோ, பயப்பட வேண்டியதோ, எதிரான சூழ்நிலைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதோ அவசியமில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏனென்றால் அவர் சொல்றாராம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லிட்டாரே. அப்போ நம்ம எதற்காக நம்ம கவலைப்படணும்? இன்னைக்கு நம்மை அமர்ந்திருக்க விடாதபடி செய்கிற கவலை என்ன? உங்கள நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளே நீங்க போய் பாருங்க. எதெல்லாம் என்னைய தேவனிடத்துல அமர்ந்திருக்க விடாதபடி எது என்ன தடுக்குது? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆழத்துல ஏதோ ஒரு செப்பரேஷன நீங்க பார்ப்பீங்க. ஏதோ ஒரு பயத்தை நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க. ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை உங்கள பயங்கரமா காயப்படுத்தி இருக்கும். இதுதான் தேவனையும் உங்களையும் பிரிக்கிற காரியமா இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் பிரியவே இல்லையாம். அவர் நம்மள கைவிடவே இல்லையாம். அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறாராம். ஆனா நம்ம இந்த செப்பரேஷனை நம்ம ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நீங்க உணர்ந்தீங்கன்னா, உங்க ஐம்புலன்கள் வழியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நுழைந்திருக்கிறது. 5 சென்சஸ் வழியா எதெல்லாம் உங்களுக்கு நுழைஞ்சிருக்கு? நீங்க கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, நீங்க உணர்ந்தது, இந்த காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டு, நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க விடாதபடி அது தடை செய்கிற காரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 16ல நம்ம பார்க்கிறோம், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்குதாம். அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது, அங்க ஆனந்தத்த நம்ம ஃபீல் பண்ண முடியும். நித்திய பேரின்பத்த நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வர முடியாததற்கு காரணம், நம்ம இந்த ஐம்புலன்கள், இந்த முதல் ஆதாமின் மூலம் நமக்குள்ளே இருக்கிற இந்த வித்து வீரியமாய் செயல்படுகிறது. இயேசு அங்க தேவன் சொல்றாரு, ஆதாமினுடைய வீழ்ச்சியினப்போ, "உன் வித்துக்கும், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்." அப்போ ஒரு வித்து ஏற்கனவே நமக்குள்ள இருக்குது. அந்த முதல் ஆதாமின் சர்ப்பத்தின் வஞ்சனையின் மூலம் அந்த வித்து நமக்குள்ள இருக்கு. இந்த சர்ப்பத்தின் வித்து அது என்ன செய்யுது? நம்மை தேவனை விட்டு பிரித்துக் கொண்டே இருக்கிறது. தேவனை நம்ம உணர முடியாதபடி, தேவனும் நாமும் பிரிந்திருக்கிறதைப் போல ஒரு உணர்வை கொடுக்கிறது. ஆனா, இங்க தேவனுடைய வித்து, ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து, அந்த வித்தும் இன்றைக்கு நமக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த ஸ்திரீயின் வித்துக்கும், உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ இன்றைக்கு எந்த வித்து நமக்கு வீரியமாய் நமக்குள்ளே செயல்படுகிறதோ, அந்த வித்து என்ன செய்யுதாம்? மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அந்த சர்ப்பத்தின் வித்து, அந்த முதலாம் ஆதாமின் மூலம் நமக்குள்ள வந்த வித்து, அது முற்றிலுமாய் அது ஜெயிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய வித்து வீரியமாய் நமக்குள்ளே எழும்ப வேண்டுமாம். இது நான் சொல்றது புரியுதா? புரிய முடியுதா? இல்ல நான் இன்னும் அத சிம்பிளா சொல்லணுமா? 2 வித்து நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த ஒரு வித்து ஸ்திரீயின் வித்து, இன்னொரு வித்து அந்த சர்ப்பத்தின் வஞ்சனையின் மூலம் முழு மனுக்குலத்துக்குள்ளும் வந்த ஒரு வித்து. இந்த கிறிஸ்துவின் வித்து, இந்த ஸ்திரீயின் வித்து தான் கிறிஸ்து. இந்த வித்து நமக்குள்ள எப்பொழுது வீரியமாய் செயல்பட ஆரம்பிக்கிறதோ, அப்போ நம்ம தேவனோடு எப்பொழுதும் இருக்கிறதை நாம் உணர முடியும். அந்த உணர்வுல நம்ம வாழ முடியும். இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஆடம் மூலம் நமக்கு இருந்த இந்த வித்து எவ்வளோ தூரம் வீரியமாய் செயல்படுகிறது. அது எப்ப வீரியமா செயல்படும்னா, நம்ம ஐம்புலன்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது.
சூழ்நிலைய பார்க்கிறோம், மனிதர்கள பார்க்கிறோம், வார்த்தைகள பார்க்கிறோம், ரிப்போர்ட்ட பார்க்கிறோம். இதையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த முதல் வித்துல நம்ம அந்த வித்து தான் நமக்குள்ளே வீரியமாய் செயல்படுகிறதை நாம் அறிய வேண்டும். இந்த கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளே செயல்படணும் அப்படின்னா, நம்ம எதை நோக்கி பார்க்க வேண்டும்? அவரை மாத்திரம். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என் உயிரில் கலந்திருக்கிறார். என் ஜீவனில் கலந்திருக்கிறார். என் சுவாசத்தில் அவர் கலந்திருக்கிறார். இன்னைக்கு என்னையும் என் தேவனையும் பிரிக்க எந்த வல்லமையாலும் முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வருகிறோமோ, அப்போதான் நம்ம வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவை முழுமையுமாக நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவாய் நம்ம இந்த பூமியில நம்ம வாழ முடியும். எப்படி கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொல்றாரு, என் பிதா என்னை தனியே இருக்கவே விடல. என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் உணர்வு பூர்வமாய் அவர் அறிந்திருந்தார். அவர் அமர்ந்திருந்து, அவர் இரவெல்லாம் அவரோடு கூட அமர்ந்திருந்தபடியினாலே அவரை அவர் ஆழமாய் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியாதபடி செய்கிற காரியங்கள் என்ன? நமக்குள்ளே எழும்புகிற எண்ணங்கள் என்ன? இன்னைக்கு ஒண்ணு நம்ம உணரணும். எப்படி கிறிஸ்து எப்பொழுதும் பிதா தன்னோடு கூட இருந்ததை அவர் உணர்ந்தாரோ, உணர்வுகள்ல அவர் அதை பார்த்தாரோ, என் அப்பா என் கூட இருக்கிறார். என் அப்பா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க அவர் விடவே இல்ல. அப்படிங்கிறத அவர் உணர்ந்த இடத்திற்கு நாமும் அந்த இடத்திற்கு உணரும்படியாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் வித்து, இந்த தேவனுடைய வித்து இன்றைக்கு நமக்குள்ளே அது வீரியமாய் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அந்த வித்து எப்ப வீரியமா எழும்புதோ அப்படிப்பட்ட மனுஷன்தான் தேவனோடு கூட இசைந்து ஒரே ஆவியாய் இருக்கிறவன். இல்ல, இந்த முதலாம் ஆதாமின் மூலம் வந்த அந்த வித்துல நம்ம செயல்படுவோம் என்றால், அங்கே மாம்ச சிந்தையில் தான் நாம் செயல்படுகிறோம், இருக்கிறோம் என்பது அர்த்தம். மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தைதான் நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. இந்த சிந்தையை நம்ம பெற்றிருக்கும் பொழுதுதான் நாம் அமர்ந்திருக்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமா, நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்னோடு கூட என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தையே படைத்தவர், மகா பெரிய வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், அன்பே உருவானவர் இன்றைக்கு எனக்குள் கலந்திருக்கிறார், என்னில் கலந்திருக்கிறார். எனக்கு எதிராய் எதுவும் நிற்க முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம மைண்ட் வரும்போதுதான் அவருக்குள்ளே நாம் அமர்ந்திருக்க முடியும். அப்பதான் அவர் யார் அப்படிங்கிறத பார்க்கும்படி நம்ம கண்கள் திறக்கப்படும். இல்லன்னா இந்த பூமியிலேயே வாழ்ந்து, இந்த பூமியில இருக்கிற மனிதர்களைப் போலவே சிந்தித்து, பேசி, அது அப்படி, இது இப்படி, இத சாப்பிட்டா அது வந்துரும், இது நடந்துரும், இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இவங்க இப்படி என்னைய பேசிட்டாங்க, அவங்க என்னைய சொல்லிட்டாங்க. இந்த காரியங்கள் தான் நம்மை என்ன செய்யும்? அப்படியே இந்த தேவனுடைய வித்து வீரியமாய் எழும்ப முடியாதபடி இந்த முதலாதாமின் அந்த சர்ப்பத்தின் வித்து நமக்குள்ளே செயல்பட்டு நம்மை எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதா இருக்கும். இதுவரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரிய முடிஞ்சுதா? அப்போ இந்த இந்த 2ஆம் ஆதாமின் வித்து நமக்குள்ளே வீரியமாய் செயல்படுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் அமர்ந்திருப்பது. இந்த அமர்ந்திருக்கிற காரியமும் நம்ம மைண்ட்ல இருக்கிறத எல்லாத்தையும்
எவ்வளோ பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிறத உணர்ந்து அவரிடத்துல எல்லா காரியங்களையும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தான் அமர்ந்து இருக்க முடியும். விசுவாசத்தையும் நீடிய பொறுமையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏன் நடக்கல? எதுக்கு நடக்கல? எதுவுமே நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திராதபடி அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, அதை நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்படி யோசேப்புக்கு தரிசனம் சின்ன வயசுல குடுத்துட்டாரு. ஆனா அது நிறைவேறுவதற்கு வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. இன்னைக்கு குடுத்துட்டு நாளைக்கு நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது வரைக்கும் தேவன் நமக்குள்ளே அவர் கிரியை செய்து நம்முடைய கேரக்டர் அவர் மோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆபிரகாமையும் சாராளையும் பார்க்கும் பொழுதும் அங்கே முதல்லலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம்லாம் இல்ல. ஆனா நாள் ஆக 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 அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகினதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4ல அததான் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவங்க சரீரத்தை பார்க்கவே இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க விசுவாசம் வளர்ந்தது. அப்போ இது எல்லாமே இந்த டைம்ல நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள். நமக்காக தேவன் கிரியை செய்கிறாரா? தினம்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நேற்று தியானித்தோம். என் பிதா இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் இயேசு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்மளால ஏன் காத்திருக்க முடியல அப்படின்னா, இன்னமும் நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறியவில்லை. இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தாரோ, அதே போல நம்ம என்னைக்கு அறிய ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம ஹார்ட் ரெஸ்ட்ல வரும். அதற்கு நம்ம முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட குடுக்கணும். ஐம்புலன்கள் வழியாய் இந்த முதல் வித்தின் வீரியத்தின் நிமித்தம் இந்த முதல் வித்து வீரியமா செயல்படுது. அதனாலதான் எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அதெல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து நம்ம மைண்ட் அதையே தியானித்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு அந்த முதல் வித்தின் வீரியத்தை நம்ம அது முற்றிலுமாய் அந்த வீரியத்தை அழித்து போட வேண்டும் என்றால், இந்த இரண்டாம் வித்து, தேவனுடைய வித்து வீரியமாய் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால், நாம் எல்லாத்தையும் லெட் கோ அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அப்பதான் நாம் அமர்ந்திருக்க முடியும். அவரை தேவனாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். என் அப்பா யாரு? என் அப்பா எப்படிப்பட்டவர்? என் அப்பா எவ்வளவு அன்புள்ளவர்? என் அப்பா எவ்வளவு இரக்கமுள்ளவர்? அவர் எப்படி அதை கற்றுக் கொடுக்கிறார்னா, அவர் பிதாவை அமர்ந்திருந்து அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இரவெல்லாம் அவரோடு கூட அவர் தனிமையில் அவர் அமர்ந்திருந்தார். அந்த அப்பா யார் அப்படிங்கிறத பார்க்கும்படிக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அந்த முதலாம் ஆதாம் மூலம் அவனுடைய பிசிக்கல் ஐஸ் அங்கே திறக்கப்பட்டது. இரண்டாம் ஆதாமின் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அங்கே எப்போ திறக்கப்படுகிறதோ அங்கே நாம் அமர்ந்திருந்து தேவனை நாம் பார்க்க முடியும். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து தேவனை எப்படியெல்லாம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்ததை நம்ம சில காரியங்கள் மூலம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே பிதாவினுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்தபடியினாலே தான் இந்த பிதாவை குறித்ததான வெளிப்பாடு அவருக்கு உண்டாகி இந்த உவமையை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிதாவினுடைய அன்பு அது செல்ஃப் கிவிங் லவ், தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் கொடுக்கிற அன்புதான் பிதாவினுடைய அன்பு. இந்த பிதாவினுடைய அன்பு அங்கே இந்த இளைய குமாரனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தவில்லை. அங்க இளைய குமாரன் அங்க பயங்கரமா ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வர்றான். தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளைன்னு உம்முடைய குமாரன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு தகுதியே கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வர்றான். ஆனா இந்த அப்பா இந்த வார்த்தைகள் எதையும் கேட்பதற்கு முன்பதாகவே அவனை தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்து அவனை கண்டு மனது உருகி. அப்போ இன்னைக்கு ஒண்ணு நம்ம நல்லா புரியணும். நிறைய நேரங்கள்ல நமக்கு நம்ம மைண்ட்ல தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் என்ன அப்படின்னா கில்ட். ஐயோ, தேவன் என்னை எப்படி நேசிக்க முடியும்? அவர் என்னையெல்லாம் நேசிப்பாரா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு தருகிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அப்பான்னு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை ஓடி வந்து உங்களை கட்டி அணைக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் பிதாவினுடைய அன்பாக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அமர்ந்திருந்து அவரை குறித்து அறிந்து நமக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் முற்றிலும் தேவனாகத்தான் இருந்தார். ஆனா இந்த பூமிக்கு வரும்போது மனுஷ சாயலாகத்தான் அவரும் வந்தார். ஆனா அவர் மனுஷ சாயலாக வந்தப்ப கூட அங்கே பிதாவினுடைய சமூகத்திலேயே அவர் எப்பொழுதும் இருந்தபடியினாலே அவர் பிதாவை ஆழமாய், அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத அவர் ஆழமாய் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கும் போதுதான் அவருடைய நேச்சர் என்ன, அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் நமக்கு தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த இளைய குமாரன் அவ்வளவு ஆஸ்தி எல்லாத்தையும் அங்க அங்க இழந்தவனாய், தகப்பனுடைய ஆஸ்திகளை அனைத்தையும் அவன் தொலைத்தவனாதான் அங்க அப்பா கிட்ட வர்றான். ஆனா அந்த அப்பா என்கிட்ட என் பிள்ளை வந்துட்டுங்கிற ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அவரையே நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காலை வேளையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா கூட இன்னைக்கு என் அப்பாவினுடைய வார்த்தைய நான் கேட்கணும், என் அப்பா கிட்ட நான் வரணும்னு ஓடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலையும் அவர் மனதுருக்கமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஒரு நாள் அவர் குற்றப்படுத்த போறதில்ல. அவர் உங்களை கட்டி அணைக்கிற தேவன், உங்களை முத்தமிடுகிற தேவனாய்த்தான் இன்றைக்கு அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் நம்ம அறியதான் அவர் நம் வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே பெரியவராய் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வர்றதுக்கு இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது, எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, இதை நீங்க உங்களுக்குள்ளே போய் நீங்க பார்க்கணும். எந்த வார்த்தை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த சூழ்நிலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த ரிப்போர்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்க உங்களுக்குள்ள நீங்க போய் பார்க்கும் பொழுதுதான் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த இடத்துல தேவன் உங்களை கட்டி அணைக்கிறதை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துலயும் அப்பா நம்மளை கட்டி அணைத்திருக்கிறார், நம்மை முத்தமிட்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை பெருசா பார்க்கிறோம்னா உலகத்தை பெருசா பார்க்கிறோம். நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல்
நமக்கு இந்த உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தோம்னா தான் உலகம் நமக்கு பெருசா தெரியும். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இன்னைக்கு உலகம் ஒண்ணுமே அது நமக்கு பெருசா தெரியாது. இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, இந்த உலகம் நமக்கு சாதாரணமா தெரியும். உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நமக்கு எதிராய் செயல்பட நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பவுல் கையில அவ்ளோ பெரிய ஒரு பாம்பு கடித்து கொண்டு இருக்குது. விஷம். விஷம் நிறைஞ்ச பாம்பு அங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பவுலுக்கும் அது தெரியும். ஆனா கூட அது அந்த அந்த பாம்பு கடிச்சது அவன் மைண்ட்ல கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ ஏற்படுத்தல. ஒரு பூச்சிய உதறினத போல அந்த அக்கினிக்குள்ள அத உதறி போட்டானாம். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்களை, நம்மள எதெல்லாம் சர்ப்பம் இப்போ நம்ம எண்ணங்கள அவன் தான் அப்படி கடிச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாத்தையும் இன்னைக்கு உதறி எப்படி பவுல் தன் கையை விட்டு உதறி போட்டாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களை எதெல்லாம் எதெல்லாம் நம்மள விட்டு தேவனை விட்டு நம்மள பிரித்து கொண்டிருக்கிறானோ, எந்த எண்ணங்கள், எந்த எந்த சூழ்நிலைகள், எந்த மனிதர்கள், எந்த மனிதர்களுடைய வார்த்தைகள், இதெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணி தேவனிடத்துல அமர்ந்திருக்க விடாதபடி செய்கிறதோ, அதை எல்லாவற்றையும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த பவுல் கையில இருந்தத உதறி போட்டதைப் போல நம்ம இன்னைக்கு உதறி போட்டோம்னா தான் அவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க முடியும். இல்லன்னா இது ஒரு பேட்டர்னா நம்ம மைண்ட்ல வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஜீவனையும் சமாதானத்தையும் நாம் சுதந்தரிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல, பலருடைய இருதயங்கள்ல இதுதான் ஓடிட்டே இருக்கு. இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? இவங்க என்ன இப்படி சொன்னாங்க? அவங்க இப்படி என்னைய பேசிட்டாங்க. இந்த வார்த்தைகள் உங்கள தாக்கிக் கொண்டே இருக்கும் என்றால், நாம் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். உலகத்தின் ஆவினாலே அந்த முதல் வித்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் தேவனுடைய வித்து நமக்குள்ள வீரியமாய் செயல்படுகிறது என்றால், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், அவங்க எப்பவும் எப்படி இருந்தாங்களாம்? தைரியமா இருந்தாங்களாம். எத குறித்தும் அவங்களுக்கு கலக்கமே இல்ல. காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு தாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டதை எப்பொழுதும் உணர்ந்திருந்தார்கள். ஒரு காலத்துல பயந்தவங்க தான். ஆனா, எப்பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று தேவனை அவர்கள் அறிய ஆரம்பித்தார்களோ, அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவர்களுக்கு பயம் என்பது அவங்க உள்ளத்துல கொஞ்சம் கூட டச் பண்ணல. ஏன்னா, தேவனுடைய வித்து அவர்களுக்குள் வீரியமாய் செயல்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு எந்த வித்து நமக்குள்ள வளர விடுகிறோம்? இன்னைக்கு நம்ம தான் இத உதறி தள்ளணும். "எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த தூசி எல்லாத்தையும் உதறிட்டு, "அப்பா, நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறீங்க? அதை நோக்கி நான் ஓடுவதற்கு எனக்கு பலன் தாங்க." அவர் சொல்றாரு, "என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்." இன்னைக்கு எதெல்லாம் உங்க பலவீனமா உணர்றீங்களோ, அந்த இடத்தில் எல்லாவற்றிலும் அவருடைய பலன் உங்களில் பூரணமாய் விளங்குகிறதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது, நாம் அமர முடியும், அவரை அறிய முடியும், அவர் நம் வாழ்க்கையில் பெரியவராய் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை அறிந்திருந்தார், நாம் அவரை அறியும்போது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னும் தியானிக்க 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 தான் நம்முடைய இருதயம் அது கொழுந்து விட்டு எரியும். இந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த அனுபவத்தை நம்ம பெறும் பொழுதுதான் இந்த வித்து வீரியமாய் நமக்குள்ளே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களில் உலகத்தில் இருந்து நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். ஒரு சின்ன கூட்டமா தான் நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னா கூட, இந்த டோட்டலா நம்மை இந்த உலகத்தை விட்டு தேவன் பிரித்து அவருக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறதை நாம் ஆழமாய் அறியும்படிக்கு இந்த ஒரு கூட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த பூமிக்கு
நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி இந்த பூமியிலே தேவ புத்திரர்களாய் நாம் எழும்பும்படிக்குத்தான் இன்னைக்கு உலகத்துல ஒருவேளை இந்த சத்தியங்கள் பல பேருக்கு புரியாது, பல பேர் இந்த இடத்திற்கு வரல. இன்னமும் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மேற்போக்கான ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்திருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டங்கள் அது பெரியது. அந்த திட்டங்களை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் செய்வோம். இந்த தேவனுடைய வித்து இனி வருகிற நாட்களிலே நமக்குள்ளே வீரியமாய் எழும்புகிறதை நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் எழும்ப போகிறோம். இன்றைக்கு உங்கள் நிமித்தம், உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற, நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பார். நீங்க வெளியே வரணும்னா ஒரு சிறையிருப்புல இருக்கிறத போல நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா இந்த சிறையிருப்பு மாறும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்கின்ற நாட்களுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நம்மேல், நம் குடும்பங்கள் மேல் அவர் உதித்திருக்கிறார். அவர் உதித்திருக்கிறார்னா அவருடைய வித்து தான் இனி வீரியமா எழும்பும். ஒரு 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 செடி முளைக்கிறதற்கு எப்படி சன்லைட் தேவையோ அதே போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மேல் உதித்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற அவருடைய வித்து அது வீரியமாய் இந்த நாட்களில் எழும்புகிறதை நாம் நிச்சயமாய் பார்ப்போம். இது ஆவியானவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகள் எதுவுமே சுயத்தில் எழும்பின வார்த்தைகள் அல்ல. இந்த ஆவியானவர், இந்த நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மேல் உதித்து அவருடைய வெளிச்சம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற இந்த வித்தின் மேல, தேவனுடைய வித்தின் மேல உதித்திருக்கிறபடியினாலே நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவனுடைய வித்து இனி வருகிற நாட்களிலே அது வீரியமாய் எழும்பும், உலகத்தை கலக்கும். உலகத்திற்கே நாம் ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தை இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் சொல்லும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டான இது தீர்க்க தரிசனமான வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். நீதியின் சூரியன் நம்மேல் உதித்திருக்கிறார். இதை ஃபீல் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே நம்ம அதை மெடிடேட் பண்ணுவோம். தேவனுடைய வித்து நமக்குள்ளே வீரியமா எழும்புகிறதை நம்ம பார்ப்போம். பெரிய காரியங்களை நம் மூலமாய் தேவன் இந்த பூமியில் செய்கிறதை நம்ம நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். பெரிய காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். அவர் நம் வாழ்க்கையில் பெரியவராய் இந்த வருஷத்திலே விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நம்முடைய கண்களை மூடி அப்படியே ஆழமா அவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம். திரியேக தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து, மகிமையின் கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மேல் உதித்திருக்கிறார். நம் குடும்பத்தின் மேல் உதித்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் அது அப்படியே பிரகாசமா உங்க மேல உதிக்கிறத நீங்க பாருங்க. அந்த வெளிச்சம் அது பயங்கரமான வெளிச்சம். அது நம்மேல, நம் குடும்பத்தின் மேல, நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேல அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறதை நீங்க பாருங்க. அப்படியே அந்த நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் பட்ட உடனேயே எப்படி ஒரு செடிக்கு ஒரு சூரியன் தேவையோ, சூரிய வெளிச்சம் தேவையோ, அதே போல இன்றைக்கு நீதியின் சூரியன் நம்மேல் அவர் வெளிச்சமாய் அவர் உதித்திருக்கிறபடியினாலே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வித்து அது வீரியமாய் எழும்புகிறது. அது பூத்து காய்த்து கனிகளை கொடுத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்களுக்குள் வருகிறதை நீங்க பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வித்து, இதுவரைக்கும் இந்த முதல் ஆதாமின் மூலம் இருந்த அந்த சர்ப்பத்தின் வித்து
ஐம்புலன்கள் மூலமாய் வந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருந்த அந்த வித்து அது அப்படியே நசுக்கப்படுகிறத நீங்க பாருங்க. அவர் தலையை இந்த வித்து வீரியமா எழும்பும் பொழுது அந்த வித்தினுடைய தலை நசுக்கப்படுகிறது. தேவனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட அவர் கலந்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம ஒரே ஆவியாயிருக்கிறோம். ஒரே ஆவியாயிருக்கிறோம். இன்னைக்கு நம்மையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பர்வதங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறத நீங்க பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு பர்வதம் போல தெரிஞ்சுதோ அதெல்லாம் இப்பொழுதே அது உருகி போகிறத நீங்க பாருங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு அவருடைய வித்து நமக்குள்ளே வீரியமாய் எழும்புகிற இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய பலவீனங்களை, நம்ம குடும்பத்தாருடைய பலவீனங்களை இன்றைக்கு நாம் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் நாம் மிதித்து போடுகிறதை அப்படியே உங்க ஆவியில பாருங்க. எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ளுகிறோம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, சேதப்படுத்த முடியாது. நமக்கு பக்கத்திலேயே எதுவும் வர முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களை பெரிதா பாருங்க. உங்க ஆவி மனிதன் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அந்த அளவு அவ்வளவு பெரிதான ஆவி மனிதனை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். உங்க ஸ்பிரிட் மேன் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பலம் உள்ளது. அந்த பலமுள்ள ஒரு ஆவி மனிதனை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றா இருக்கிறது என்றால் நம்முடைய ஜீவனும் அவருடைய ஜீவனும் இன்றைக்கு ஒன்றாக கலந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு உலகத்தில் எந்த வல்லமையும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. எல்லாம் அது தவிடுபொடி ஆகிறதை உங்க கண்களுக்கு முன்னாடி நீங்க பாருங்க. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு ஓட்டம் பிடிக்கிறது. உங்களை பார்த்த மாத்திரத்திலே தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே வீரியமாய் எழும்புகிறதை பார்த்த மாத்திரத்திலே அந்த உங்களுக்கு எதிராய் இருந்த எல்லா சூழ்நிலைகளும் ஓட்டம் பிடிக்கிறத நீங்க பாருங்க. எல்லாம் ஓடுது, எல்லாம் கரைஞ்சு போகுது, எல்லாம் தவிடுபொடி ஆகிறது. இந்த நாள்ல இருந்து அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்பா நமக்கு உதவி செய்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரீபால் ரேஷல் மெல்ஹெதில் ஹஷ்லி பிரஹூதலா ரீஹலி கோருஷலா கிரெதீகல் மராஷி பதீகோ லூஷரபா. எங்களை பெரியவர்களாக இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு ஒன்றாக கலந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நீர் கலந்திருக்கிறீரப்பா. எதெல்லாம் எங்களுக்கு உங்களை விட்டு இதுவரைக்கும் பிரித்து கொண்டிருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் தவிடுபொடியானதை நாங்க பார்க்கிறோம் அப்பா. இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு பெரியவராய் தெரிகிறீரப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர் அப்பா. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் ஜெயத்தை தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவரை மனதார உடைய பிள்ளைய நான் பிளஸ் பண்றேன். தேவனுடைய வித்து ஒவ்வொருவருக்குள்ளும் வீரியமாய் எழும்பும்படியான கிருபைகளை நீர் தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.